ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 13க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இந்த குற்றவியல் சட்டங்கள்னு சொல்லிட்டு அந்த 3 குற்றவியல் சட்டங்களும் திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டிருக்குங்க. இந்த சட்டங்கள் என்னென்ன தயவு செஞ்சு தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட்டு இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம் சொல்லுவாங்க. இந்தியில் பார்த்தீங்கன்னா பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 சட்டங்களையும் திருத்தத்துடன் நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இது என்னென்னா குறைந்தபட்சம் 5 திருத்தங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக பாருங்கள், பாரதிய நியாய சம்ஹிதாவில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார பாதுகாப்புன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்னென்னா, அந்த சட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பாதிச்சிங்கன்னா உங்களை தூக்கி போய் அரசில் போட்டுருவாங்க. நாட்டின் ஒற்றுமையை பாதிச்சினாலும் இறையாண்மையை பாதித்தாலும் பாதுகாப்பு, பொருளாதார பாதுகாப்பு, இதில் எதுனா அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் யாருன்னா செயல்பட்டிங்கன்னா ஜெயிலில் போட்டுருவாங்கன்றத ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரைம்ஸ் குறையறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது, இந்திய அளவில் சொல்கிறேன். சரிங்களா. ஓகேங்க. பாருங்கள், அடுத்தது ராஜஸ்தான் புதிய முதல்வராக பஜன்லால் சர்மா பதவியேற்பு. ஓகேங்களா. நம்ம 5 மாநிலங்கள் சட்டப்பேரவை தேர்தல் மாநிலங்கள் பேரவை தேர்தல் நடந்துச்சு. அதில் எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய பேரும் சொல்லியாச்சு. சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த புயலால் பாதிக்கப்பட்டது இதெல்லாம் வேண்டாம். ஒரு நல்ல நியூஸ் பாருங்கள். திருமலை உண்டியலில் காணிக்கை ஒரே நாளில் 5 கோடி ரூபாய். ஓகேங்களா. ஒரு நாளில் 5 கோடி ரூபாய் வசூலாயிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவையில்ல, தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா. அப்படியே போனீங்கன்னா அந்த நியூஸ்லாம் விட்டுடலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல நியூஸ் இருக்குங்க. ஓகேங்களா. இது வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆட் பேப்பர்ஸ் தான் இது எல்லாமே. திருக்குறள் தெளிவாக பாருங்கள். நாடென்ப நாடா வளர்ந்தன, நாடு அல்ல நாட வளர்ந்தரு நாடு அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா, முயற்சி செய்து தேடாமலே ஒரு இடத்துல வளத்தை உடைய நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா சிறந்த நாடுகள்னு சொல்கிறாங்க. ஆனால் தேடி முயன்றால் வளம் தரும் நாடுகள் சிறந்த நாடுகள் அல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க, திருக்குறள் போதுமானது. சரிங்களா. அடுத்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுடைய பயணம். தேர்தல் ஆணையர்கள் நியமன மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றும். ஓகேங்களா. இதை பற்றி நம்ம நிறையவே பேச ஆரம்பிப்போம் நாளைக்கு, இல்லை நாளைக்கு மறுநாள். ஓகேங்களா. இது நிறைவேறிச்சுன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்கள். புதுச்சேரி ஜம்மு காஷ்மீரில் 33% மகளிர் இடஒதுக்கீடுன்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அரசியலமைப்பு சட்டத்தின் 106வது திருத்தம், மக்களவை மாநில பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கும் சட்டம் இயற்றப்பட்டதை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச பேரவைகளிலும் மகளிருக்கு என்ன பண்ணோம், 33% இடஒதுக்கீடு வழங்குவதற்கு வழிவகை செஞ்சுருக்காங்க. அந்த சட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அப்போ எத்தனாவது சட்டப்பிரிவு, 106வதுன்றதை ஞாபகம் வச்சுக்கேன். ஓகேங்களா. இது பாருங்கள், இங்கே சொல்கிறாங்க, முகலாயர் ஆட்சி காலத்திலும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலும் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் நாட்டின் பெண்கள் உரிமைகள் பறிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கிரிட்டிக் பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்ம படித்த வரைக்கும் எல்லாருக்கும் உரிமைகள் இருந்திருக்கு. படிச்சிருந்தா முகலாயர்களுக்கும் உரிமை கொடுத்துருக்காரு அக்பர். ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுக்க, மறந்துடாதீங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்தது செயற்கை நுண்ணறிவு நேர்மையான பயன்பாட்டுக்கு உலக அளவே கட்டமைப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன பண்ணுறாங்க, எல்லா திட்டத்தையும் வச்சு என்ன பண்ணுறாங்க, தப்பாக மார்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு படம் கிடச்சிட்டா. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயற்கையாக வச்சுருக்க எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பயன்படுத்துங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அது இல்லாமல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு லைன் நல்லாயிருக்கு. சர்வதேச மற்றும் மனித குலத்தின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்தை அவசியமானதுன்னு சொல்கிறாங்க அந்த செயற்கை நுண்ணறிவு. ஜஸ்ட்டு மற்ற எதுவுமே படிக்க தவிர தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா. ஓகேங்க. இந்த விஷயம் பாருங்கள், இந்த குடியரசு தின விழாவில் விருந்தினராக ஜோ பைடன், அமெரிக்காவை சார்ந்த ஜோ பைடன் வரத்தான் இருந்தாங்க 2024. பட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2024 லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா குவாட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த குவாட் கண்ட்ரிஸில் உச்சி மாநாடு நடக்க போகுது எங்கன்னா இந்தியாவில். அப்போ குவாட் உச்சி மாநாடு எங்கே நடக்க போகுது, இந்தியாவில். அப்போ குவாட் அமைப்பில் உள்ள நாடுகள் நோட் பண்ணுங்கள், அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அப்படி 4 நாடுகள் இருக்குதுங்க. சரிங்களா. குவாட் அமைப்பில் எத்தனை நாடுகள் இருக்குது, 4 நாடுகள் இருக்கிறது. இந்த 4 நாடுகளை பற்றி கேட்பாங்க, கொஷின் நடக்கிறப்ப பேசுவோம் அதை பற்றியும் நம்ம. சரிங்களா. அடுத்தது இதெல்லாம் வேண்டாம், கிரிட்டிக்கலாக இருக்குது, ஸோ அதனால் விட்டுடலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 2040க்குள் இந்திய விண்வெளி வீரரை நிலவுக்கு அனுப்பும் திட்டம், இஸ்ரோ தலைவர் சோம்நாத். ஓகேங்களா. நம்ம நிறையவே பார்த்தாச்சு. ககன்யான் திட்டம் 2025. ஓகேங்களா. ஆதித்ய எல் அமுத்தியாச்சு. இங்கே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டிய டேட்டா பாருங்கள். தேசிய விண்வெளி தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தினத்தை அறிவிக்கிறார். எப்போனா ஆகஸ்ட் 23. இது வரைக்கும் அந்த தினம் கொண்டாடப்படல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா
நரேந்திர மோடி அறிவிச்சிருக்காரு. ஸோ அதனால் விக்ரம் அந்த இடத்துல லேண்ட் ஆச்சுல, அந்த தினத்தில் தாங்க இப்போ தேசிய விண்வெளி தினம்னு கொண்டாடுறாங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதேமாதிரி 2035 என்ன பண்ணுறாங்க, இந்தியாவின் பிரத்யேக ஸ்பேஸ் ஸ்டேஷன் வைக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் 2040 இந்திய விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டமும் இருக்குன்றது சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ 2040 ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை ஞாபகம் வச்சுக்கேன். அடுத்தது அரையிறுதி வாய்ப்பு, இதெல்லாம் விட்டுடலாம். சரிங்க, இன்றைக்கான கேள்வி கேட்டலாமா? கேள்வி கவனிங்க தெளிவாக. என்னைக்கான கேள்வி, தேர்தல் ஆணையர்கள் எத்தனை பேர்? ஓகேவா? தேர்தல் ஆணையர்கள் எத்தனை பேர்? ஓகேங்களா? நியமனம் யார்? நியமனம் மற்றும் நியமனம் மட்டும் போடுங்க. நியமனம் படித்தால் என்ன பண்ணுறீங்க, அதுவும் பண்ணுறீங்க. நியமனம் யாருன்றத தெளிவாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆர்டிக்கலோட எந்த விதியின்படி தேர்தல் ஆணையர் நியமிக்கப்படுகிறார்ன்றதை சொல்லுங்கள். ஏன்னா தேர்தல் ஆணைய மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம நாளைக்கு பார்ப்போம். அதனால் இதை இன்றைக்கே படிச்சிருங்க. சரிங்களா? ஓகே, கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. நன்றி.